தேவனோடு நடவாமல் இருப்பதற்கு நம்முன் இரு தடைகளான தீமைகள் இருக்கின்றன. ஒன்று என்ன அப்படின்னா, சுற்றுப்புற செல்வாக்கு, the peril of surrounding influence. ஒரு ஆற்றிலே அல்லது ஓடும் நதியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உயிருள்ள மீன் தான் எதிர் நீச்சல் போடும். செத்த மீன் எதிர் நீச்சல் போடுமா? என்ன செய்யும்? அது தண்ணி போற போக்கில் அப்படியே மிதந்து போய்விடும். நாற்றமெடுத்த வாழ்வு வாழ்ந்த நாசக்காரர் நடுவிலே உயிருள்ள மீனாக உன்னத தேவனுக்காக உலா வந்தவர், தேவனோடு நடந்தவர் ஏனோக்கு. சுற்றுப்புற செல்வாக்கினால் சற்றேனும் சலனம் அடையாத, சபலம் அடையாத சன்மார்கன் ஏனோக்கு. சுற்றி இருக்கிற காரியங்கள் கவர்ச்சிகரமா இருக்கும், நம்மை மயக்குகிறதாக இருக்கும், ஆபாசமா இருக்கும். ஆனால் அன்பானவர்களே, இதனால் நம்முடைய மனம் சலனம் அடைந்து விடக்கூடாது, சபலம் அடைந்து விடக்கூடாது. ஆனால் நம்ம சுற்றில் இருக்கிற செல்வாக்கு, அது தீங்கு மிகவும் கொடியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் நான் உயிருள்ள மீனா, செத்த மீனா என்று கேட்டு பாருங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எத்தனை தீமைகள். நம்ம கையில் வைத்திருக்கிற அந்த அலைபேசி, மொபைல் வழியாக எவ்வளவு சோதனைகள் நமக்கு இருக்கிறது. இந்த சுற்றுப்புற செல்வாக்கு என்னை கட்டுப்படுத்துகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும்.